ஏசியா 63:14 வாசிங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கில் இருந்து போய் போல இப்படியே தேவன் உனக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி. உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு எது எதுலாம் மகிமை வரும் பாருங்க. நமக்கு எது எதுலாம் மகிமை வேணும், எதுலாம் எனக்கு மகிமை வேணும் என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இந்த மாதத்துல 4வது மாதம் 1ஆம் தேதி கால பொழுதுல எது எதுலாம் எனக்கு மகிமை வேண்டும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த மாதத்துல நீ என்ன கேட்குறியோ அதை நான் அப்படியே செய்வேன். நான் என்ன பிரியமான காரியத்தை கேட்குறேன் நான் அப்படியே செய்வேன். ஒரு மகிமை கேட்டால் மகிமையை தருவேன். ஒரு பிரசனத்தை கேட்டால் ஒரு பிரசனத்தை தருவேன். ஒரு ஆவி அனலமா இருக்கணும்னு சொன்னா ஆவி அனலமா இருப்பேன். ஒருவேளை தரிசனத்தை கேட்டால் தரிசனத்தை தருவேன். ஒருவேளை நீங்க குழந்தை பாக்கியத்தை கேட்டால் குழந்தை பாக்கியத்தை தருவேன். ஒருவேளை நீங்க பண தேவைகளை கேட்டால் பண பாக்கியத்தை தருவேன். ஒருவேளை வீட்டு காரியங்களை கேட்டால் வீட்டு காரியங்களை தருவேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் கேட்கறத காட்டிலும் அவரை தேடல முன்னோட்டமா இருக்க வேண்டும், முன்பதாக இருக்க வேண்டும், முன்னோட்டமா இருக்க வேண்டும். அவரை தேடல எப்படி இருக்க வேண்டும்? உண்மையா முதலாவதாக இருக்க வேண்டும். அந்த முதலாவதான காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால பொழுதுல விரும்புகிறார். என் பிள்ளைக்கு இந்த 4வது மாதம் 1ஆம் தேதி முதல் பலனை நான் கொடுக்க வேண்டும், முதல் காரியத்தை செய்ய வேண்டும், முதல் காரியத்தை என் பிள்ளைகிட்ட பறித்து கொள்ள வேண்டும், முதல் ஆசீர்வாதத்தை சுதந்திரமா பெற்றுக்கொள்ள வேண்டும், முதல் பங்காக இருக்க வேண்டும். முதலாவதான காரியங்களை எப்படி தேட முடியும்? முதலாவதாக முதல்ல சர்ச்சுக்கு வர்றவங்களை முதல்ல நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம்.